ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியத்தில் நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக 3 மருமகளும் சேர்ந்து கடைக்கு போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க. எல்லாம் ஓகே அப்படி சொல்லிட்டு பில் பண்ண போகும்போது மீனாவே எல்லாத்தையும் பே பண்ணுறாங்க. ராஜு காசு கொடுக்குறதுக்கு அவங்க வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்லிடுறாங்க. மயில் பாவம் பர்ஸை திறந்து பார்க்குறாங்க. அவங்களால நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியல. ரொம்பவே அவங்கள பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ் எடுத்துகிட்டு அடுத்து ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. தங்கமயிலுக்கு வந்து சாப்பிட மனசே வரல. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்கக்கா, ஒரு நாள் தானே ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கம்பல் பண்ணி தங்கமயில சாப்பிட சொல்கிறாங்க. ராஜுவோட அப்பா அவங்க சித்தப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சித்தப்பா வந்து என்ன எல்லாம் கம்மியாக செஞ்சுருக்க, வேறு ஐட்டம் எல்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்கவும், நான் ஒண்டியால் எதுனால சமைக்கிறது, இன்றைக்கி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஏன் நீ மட்டும் சமைச்ச வடிவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அப்பா கேட்குறாரு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்ல அதை பற்றி எதுவுமே கேட்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, ஏன்டா அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல என்ன இதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும், அவளை உடம்பு சரியில்லைன்னா தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லிக்கோங்க, எல்லாம் நீங்கள் தானே அவங்க கூட்டாளிங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வடியும் ரொம்ப அப்செட்டாக படுத்துட்டு இருக்காங்க. சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போய் கூப்பிடவும் அதுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோகமாக படுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ராஜு வந்து, என்னக்கா இன்றைக்கி மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு கேட்கும். ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் குழந்தையா வெளியில் பார்த்துப்பாரு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னாங்க. சரி நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணி, நான் இன்றைக்கி அம்மா வீட்லேயே ரொம்ப லேட் ஆகிடும் போல இருக்குமாம்மா, என்னால் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லுவேன். நீ காலையிலே சொல்லியிருக்கலாம்ல, நான் எடுத்துகிட்டே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கொஞ்சம் அப்செட்டாக சொல்கிறாரு. சரி நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், நான் அப்புறமா பேசுகிறேன்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்த மயில் உள்ளே போய் சரவணன் மாமா அந்த மாதிரி சொன்னார்னு சொல்ல, பார்த்தீங்களா இதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு போவேன் நான் சொன்னோம், இப்போ ஒரு நாள் எடுத்துகிட்டு போகலன்னொடனே உங்களுக்கே கில்ட்டியாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. மீனா வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கலை அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க. இனிமேல் வந்து நீங்கள் என்கிட்ட இவ்வளோ தூரம் பேசலைன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நான் ஏன் அந்த வீட்டில் இருக்கணும், நான் இனிமேல் கிளம்பி போகிறேன், இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. திருப்பி இவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. மீனா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்து பாண்டியன் கடைக்குள்ளே வராரு. ஒரு ஹெட்செட் போட்டுட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவும் டென்ஷன் ஆகிடுறாரு. இப்படி இருந்தால் எப்படிரா பொழப்ப பார்க்குறது அப்படின்னு திட்டவும், ஹெட்செட்டை பண்ணிட்டு பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடுறாரு. அடுத்து வந்து சாப்பிட்ட பில்லு வருது. நான் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ராஜு வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க பில்லை. இந்த தடவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. திரும்பியும் பர்ஸை திறந்து பார்த்துட்டு மூடி வச்சுக்கிறாங்க. தங்கமயில் என்ன தான் வந்து ரொம்ப வந்து வில்லத்தனம் அதெல்லாம் பண்ணாலுமே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து காசு கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீ வீட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்டாட்டிக்கு வந்து ரொம்பவே ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். அதுவும் நம்ம பாண்டியன் சார் இருந்துக்கிட்டு பெரிய ஒரு லிஸ்ட்டே வாங்கிட்டு போக சொல்லிட்டு 200 கொடுத்தாரு பாருங்க, அதுதான் வந்து ஹைலைட்டு. இந்த சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.